உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ட்ரக்கர்ஸ் கிளப் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் கிளப் சுரேஷின் வணக்கங்கள். இந்த காணொலியோட தலைப்பு பார்த்திங்கன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மற்றும் கேண்டிடேட்ஸ் டிசிப்ளின். இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் ரெண்டையும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக பேசணும். நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறீங்க, என்ன உலக அளவில் என்ன சூழல், இது ரெண்டையும் பற்றி சொல்லிவிட்டு, கேண்டிடேட்ஸுக்கு தேவை அதிகமாக இருக்குது, ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் நிறைய பேர் உள்ளே போக முடியாமல் வெயிட் பண்ணுறதுக்கான காரணங்கள், இதை பற்றி ஒரு டால்க்கு கொடுக்கணும் அப்படின்றது விருப்பத்தின் பேரில் இந்த காணொலி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இதை பற்றி சொல்கிறேன். உலகம் முழுக்க யூரோப்பில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யூரோப்போட கிழக்கு எல்லை போர்ச்சுகல் ஆரம்பித்து மேற்கு எல்லை லாத்வியா வரைக்கும், லாத்வியா, லித்வேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, போலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ்லாம் அதெல்லாம் வண்டி மூவ் ஆகும். அங்கேயே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. ஜெர்மனி இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோவேனியா, ஸ்லோவேக்கியா, குரோஷியா, ரொமேனியா, இப்படி யூரோப் ஷெங்கன் எனப்படும் யூரோப்போட 27 நாடாக இருந்தது, இப்போ 29 ஆயிடுச்சு. பல்கேரியாவையும் ரொமேனியாவையும் சேர்த்து இந்த 29 நாட்டிலேருந்தும் ரெக்யூர்மெண்ட் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ட்ரெய்லர் ட்ரக் டிரைவர்களாக இருக்கட்டும், ட்ரெய்லர் அல்லாத ஆர்டினரி சாதா மாடல் ட்ரக் டிரைவர்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம குரூப் மூலிமா ஒரு 15 பேர்கிட்ட பல்கேரியாவுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அது கொரியர் வேன், டெலிவரி வேன் டிரைவர், அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அதுபோல் மினி வேனாக இருக்கட்டும், அதாவது ஹெவியாக இல்லாமல் லைட் அண்ட் பேட்ச் உள்ளவங்களே ரெக்யூர் பண்ணி ஒரு 15 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டே இருக்குது. ரெக்யூர்மெண்ட் தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன நிலவரம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா, இப்போ உதாரணமாக இந்த மாதத்துக்கு ஒரு 100 பேர் தேவை. த்ரூ அவுட் இந்தியா அளவில் உள்ள எல்லா ஏஜென்சிங்க மூலிமா ஒரு 100-150 பேர், 500 பேர் வரைக்கும் தேவை தான். ஆனால் அவ்வளோத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்களான்னா கிடையாது. அதாவது ஆர்வம் இருக்கிறவங்க இருக்காங்க. யூரோப் போகணும், குடும்பத்தை நல்லா சம்பாரித்து நம்ம இன்னும் நல்லா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இப்படி ஆர்வமுள்ள கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆர்வமுள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் அதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டே இருக்காங்களா டே பை டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதற்கான சூழல்கள், காரணங்கள் வெவ்வேறு. ஒருத்தங்க வேலையில் இருந்துக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியல, டிரைவிங் ஸ்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க டிரைவிங் ஸ்கில்லுக்கு போக முடியலை. இப்படி காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நிலவரம் இதுதான். ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு இந்த மந்த்துக்கு 500 பேர் தேவை. ஆனால் அதுக்கு ஆர்வம் உள்ளவங்க 300 பேர் இருந்தாலும் அதில் தகுதியானவங்க 100 பேர் தான் இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டுக்கான ஷார்ட்டேஜ், கேண்டிடேட் ஷார்ட்டேஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு நாம் என்ன பண்ணணும் கேண்டிடேட்ஸ்னால், முதல்ல நம்ம பார்க்குற வேலையப்போவே இங்கிலீஷ் கிளாஸில் ஏதாவது ஒரு ஸ்போக்கனிங் இங்கிலீஷ் கிளாஸில் நாமளாக வாலண்டியராக சேர்ந்து தினசரி பயிற்சி ஒரு அரை மணி நேரம், நம்மளோட லட்சியம் ஐரோப்பா என்னும் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நம்ம இந்த ஆங்கில பயிற்சியை கைவிடக்கூடாதுன்ற முடிவோட தினசரி ஸ்போக்கனிங் கிளாஸுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில்லு இல்லாத பட்சத்தில் அதை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடி, நீங்கள் உழைச்சாதான் நீங்கள் முன்னேற முடியும். உங்களுக்காக வேறு ஒரு யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். மூணாவது, இது ரெண்டையும் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணால் மட்டும்தான் ஆங்கிலத்தில் 50% மேலே சென்டென்ஸாக பேச தெரியுறதையும், டிரைவிங் ஸ்கில்லில் நல்லா ஒரு 75% மேலே நீங்கள் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களாகவும் மாறினா மட்டும்தான் யூரோப்பில் இருக்கிற இந்த ரெக்யூர்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமே தவிர, உங்கள் குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்காமல் நீங்கள் என்ன தான் ஆசைப்பட்டாலும் போய் சாமிக்கிட்ட வேணுனாலும் நாட் பாசிபிள். அந்த ரெக்யூர்மெண்ட்டை, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இது நிறைய பேர் புரிஞ்சுக்க தவறுறீங்க. ரெண்டாவது, இந்த வாய்ப்பு வேலை வாய்ப்பு இந்த வருஷம் 2024 மட்டும் இல்லை, 25லையும் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு டிமாண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்றது தான் கணிக்கிறோம் நாங்கள். ஏன்னா ஷெங்கன் 29ன்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு, 29 நாடையும் சேர்த்தோம்னா. இப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனை நீங்கள் இன்றைக்கி மனசு வச்சா கூட 3 மாதத்தில் உங்களை தயார்படுத்திக்க முடியும். அதை முழு மனசோடு செய்யணும். ஏதோ கடமைக்குன்னு நீங்கள் ஒரு ஆங்கில வகுப்பை கற்றுக்கிறதும், ப்ராக்டிஸ் பண்ணுறதும், வண்டி ஓட்ட கற்றுக்கிறதும் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் நேரம் தான் விரயம் பண்ணுவீங்க, உங்கள் பணத்தை தான் விரயம் பண்ணுவீங்களே தவிர உங்களை முன்னேற்றிக் கொள்ள முடியாது ஸ்கில் வைஸ். அது ஆங்கிலத்திலையாக இருந்தாலும் சரி, ட்ரெய்லர் டிரைவர் ஸ்கில்லிங்லையாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த காணொலியோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு ஷார்ட்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன். ரெண்டாவது, கேண்டிடேட்ஸ் டிசிப்ளின். இப்போது ஆர்வம் இருக்கும், குவாலிஃபிகேஷனும் இருக்கும், அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தேவைப்பட்டால் 1 or 2 months பிக்கப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸு ஒரு வேலை வாய்ப்பை அணுகும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா, அதுவே தெரியாமல் இருக்கீங்க. அவங்களுக்கான லெசன் போல் தான் இப்போ இதை சொல்கிறேன். நாம் ஒரு ஏஜென்சியையோ ஒரு கேண்டிடேட்ஸையோ அணுகும்போது நம்ம என்ன வேலைக்காக அணுகிறோமோ அந்த வேலை சார்ந்த பேப்பர்களை, நம்மள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸுகளை ஒரு டிசிப்ளினோட, ஒரு பிரின்சிபலோட ஆர்டராக நம்ம ஒரே PDF ஆக்கி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இப்போது எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஜையாக அனுப்புகிறீங்க. அதாவது எந்த வித முன்னேற்பாடுமே இல்லாமல்
திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது, எந்தவித முன்னேற்பாடும் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, டிசிப்ளின் இல்லை. நான் ஒழுக்கம்னு சொல்கிறது நீங்கள் என்னை வந்து அப்ரோச் பண்ணுற அந்த விதத்தில் சொல்கிறேன். அப்படியே இது பரவாயில்லையா, இது பரவாயில்லையா, இது பரவாயில்லையா, இது பரவாயில்லையான்னு அப்படியே ஒவ்வொரு பேஜாக நீங்கள் அனுப்பும்போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட எல்லா பேப்பரையும் அனுப்புறீங்கன்னா, உங்கள் ஒருத்தரோட டாக்குமெண்ட்ஸை நான் ஒழுங்கு பண்ணி எல்லாத்தையும் லைனப் பண்ணி கொண்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கான நேரம் இருக்கா எனக்கு? இல்லை ஏஜென்சிக்கே நீங்கள் அது போல் அனுப்பிச்சாலும் உங்கள் டாக்குமெண்ட்ஸை பார்க்குறவங்க வெறுத்து போய் உங்களை தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு யாராவது நீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஆர்டராக எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப் ஆக்கி அந்த பிடிஎஃப்க்கு யாரோட டாக்குமெண்ட்ற பேரையும் போட்டு பர்ஃபெக்டாக யார் அனுப்பிச்சிருப்பாங்களோ உங்களை தூக்கி ஓரம் வச்சுட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுதான் ஒழுக்கம்னு சொல்ல வரேன். ஒரு ஏஜென்சியவோ இல்லை எனக்கிட்ட ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு உங்களை பற்றின யூரோபாஸ் மாடல் சிவி. பல பேர் யூரோபாஸ் மாடல் சிவியே இல்லாமல் பழைய ரெஸ்யூம் எதையோ கொண்டாந்து போட்டு அது கீழே என்னமோ தனித்தனி பேஜாக அனுப்பிச்சிட்ருக்கீங்க. யூரோபாஸ் மாடல் சிவி ஃபுல்ஃபில்லான ஒரு சிவி, அதுக்கப்புறம் யூரோபாஸ் மாடல் சிவிக்கு கீழே பாஸ்போர்ட்டு, அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் இருக்கணும். நல்லா தெளிவான ஸ்கேன் காப்பியாக இருக்கணும். நீங்களாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அனுப்பக்கூடாது. அழகான ஸ்கேன் காப்பியாக இருக்கணும். சிவிக்கு அடுத்ததாக பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட்டுக்கு அடுத்ததாக டிரைவிங் லைசன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, டிரைவிங் லைசன்ஸுக்கு அடுத்ததாக ஆதார், அதுக்கு அடுத்ததாக பேன் கார்டு, அதுக்கு அடுத்ததாக உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. மேபி நீங்கள் வந்து ஓவர்சீஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றின ஐடிஸ், லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஐடியா இருக்கலாம், அதை பற்றின ஐடிஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே பிடிஎஃபாக வச்சு இன்க்ளூடட் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஒரே பிடிஎஃப் லைனப் கொண்டு வந்து அந்த பிடிஎஃப்க்கு நேமும் உங்கள் பேரை போட்டு ஃபுல் டாக்குமெண்ட்டுன்னு போட்டு என்கிட்ட நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தான் நான் ஒரு ஏஜென்சியில் சொல்லி இவங்க இந்த ப்ரொஃபைலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவங்க டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போதே ஒரு பேஜையும் ஒரு பிடிஎஃபாக ஒருத்தர்லாம் பாஸ்போர்ட்டை ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு பிடிஎஃப், செகண்ட் பேஜ் ஒரு பிடிஎஃப், லைசன்ஸோட ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு பிடிஎஃப், செகண்ட் பேஜ் ஒரு பிடிஎஃப், ஒன்றையும் அனுப்பிச்சா நான் ஒன்றையும் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு நான் என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இந்த வேலையும் பண்ணுறேன். நான் போய் என் வேலையை பார்க்குறதா உங்களுக்காக ஒரு செல்லை வச்சுட்டு 1 மணி நேரம் உட்காந்துருக்கிறது. அது மாதிரி நீங்கள் அனுப்பிச்சா என்ன பண்ணுவேன்? அட போப்பா, அடுத்த ஆள் வேறு எவனா நல்லா அனுப்பிச்சா பார்த்துக்கலான்ட்டு நான் வண்டி ஓட்டுற வேலையை என் வேலையே பார்க்க போயிடுவேன். இதுதான் வந்து கேண்டிடேட்ஸ் டிசிப்ளின்னு சொல்கிறேன். உங்கள் மொத்த டாக்குமெண்ட்டையும் ஒரே பிடிஎஃபாக அழகாக உங்கள் பேரை போட்டு வச்சுக்கோங்க கையில். இது நம்பர் 1. 2வது, உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்கிற 1 நிமிஷத்துக்கு வீடியோ. 1 நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 3-4 வார்த்தையை சொல்லிவிட்டு முடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வரும். நம்மளை வந்து ஒரு தகுதியானவனான்னு ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க. 2வதா நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்கிற அழகை பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே நீங்கள் மூவ் ஆவீங்க. 3வது, நாம் என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறோம்? டிரைவர் வேலைக்கு. மினி ட்ரக்கு ஆறு இந்த டெலிவரி வேன் டிரைவர் வேலையாக இருந்தால் அதுக்கு தகுந்தப்பட்ட வண்டி, ஒரு டெம்போ ட்ராவலரோ இல்லை வந்து ஒரு ஈச்சர் 11 டன் ஈச்சர் வண்டியோ இல்லை ஒரு மினி பஸ்ஸோ அந்த மாதிரி வண்டியை அந்த வண்டிக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் கவர் ஆகிற மாதிரி 4 பக்கமும் ஓட்டின மாதிரி ஒரு ரிவேஸ் விட்ட மாதிரி ஒரு வீடியோ. இல்லை நீங்கள் ட்ரெய்லர் டிரைவர் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அந்த ட்ரெய்லர் வண்டியை ஒரு ஸ்ட்ரைட் ரிவேஸு, ஒரு பேரல் ரிவேஸு, ஒரு டீ பார்க்கிங், 2 டீ பார்க்கிங்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கப்ளிங் அன்கப்ளிங்னு லோக்கலில் இந்தியாவில் தான் எடுக்க முடியும். அப்ராடில் இருந்தீங்கன்னா அதுக்கு சிரமமாக இருக்கும். அது இல்லைனா கூட பரவாயில்ல. முக்கியமான இந்த 3 ரிவேஸ் ஸ்கில்ல ஒரு வீடியோ ஆக்கணும். அந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை பற்றின முழு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை சொல்லி வீடியோ மேக் பண்ணணும். இந்த வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் இந்த செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, எவ்வளோ பக்கத்தில் வச்சு எடுக்கிறேன், அதனால தான் நான் பேசுகிறது கேட்குது. ஒரு சிலர் என்ன பண்ணீங்க, இந்த செல்லை கொண்டு போய் 50 அடிக்கு அந்தாண்ட வச்சிடுறீங்க. நீங்கள் 50 அடிக்கு இங்கிட்டு நான் நிற்கிற இடத்துல நிற்கிறேன், செல்லை 50 அடியில் அந்தாண்ட உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேமரா எடுக்கிறார். நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டி காமிக்க போகிற வண்டி இருந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து எடுத்தாரா, நீங்கள் இங்கேருந்து பேசுகிறது ஏதாவது கேட்குமா? அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னை போல் இது மாதிரி பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் சொல்லி முடிச்சோன்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக சொன்னோன்னா நீங்கள் வண்டியில் ஏறி வண்டியை ஓட்டணும். இந்த மாதிரி பண்ணணும். இல்லை நீங்கள் வண்டிக்கிட்டே நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிட்டே வராரு, ஆனால் உங்கள் கிட்ட வரைக்கும் வரதில்லை, ஒரு 20 அடி தள்ளி நின்றுக்கிட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, அங்கே நீங்கள் சத்தமாக தான் பேசுகிறீங்க, ஆனால் இதில் ரெக்கார்ட் ஆகாது செல்லில். இது போல் விஷயங்கள் நடக்குது. ஒன்று நீங்கள் வந்து எடுத்த வீடியோ ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும். இந்த வீடியோ ஒரு கேண்டிடேட் பார்த்தாங்கன்னா அந்த சவுண்டு அவங்களுக்கு கேட்குமா அப்படின்றத நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். ஸோ இந்த 3 விதமான டிசிப்ளினோடு நீங்கள் ஒருத்தர் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் தருவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று, டாக்குமெண்ட்ஸ் வாய்ஸு நீங்கள் ஒரு நீட்டாக டாப் டு பாட்டம் கொடுக்கணும். ரிப்பீட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸை யூரோபாஸ் மாடல் சிவி, அதில் கம்ப்ளீட்டாக உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். அந்த சிவிக்கு கீழே பாஸ்போர்ட்டு கீழே லைசன்ஸு 3வது, 4வது ஆதார், 5வது பேன் கார்டு, 6வதா உங்களோட ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸு, 7வதா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு டோட்டலாக மெயினாக 10th 12th. நீங்கள் டிகிரி வரைக்கும் போயிருந்தால் வைக்கிறது உங்கள் விருப்பம், போகலன்னா 10th மினிமம் 10th 12th, இல்லை 8th இருக்குன்னா டிசி, கம்பல்சரி டிசி, 8வது முடிச்சிருந்தா கூட டிசி, டிஸ்கன்டினியூ டிசி இருக்கும், அந்த டிசி இதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க. அது மட்டும் மிஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது.
இந்த 7-8 டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரே பிடிஎஃபாக பேரை போட்டு வச்சுக்கிட்டு அது ஒன்று செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒரு நிமிஷத்தில் தனியாக ஒரு வீடியோவும், ஒரு வண்டிக்கு முன்னாடி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு வண்டி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் 3 ப்ராசஸும் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு ஏஜென்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஏஜென்சியில் கொடுத்து இந்த ப்ரொஃபைலுக்கு மேட்சான வேலைகள் ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லி நானும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு வேலை சுலவாகும். எங்களை நீங்கள் ஓவராக வேலை வாங்குறது போல் டென்ஷன் பண்ணுறது போல் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போடான்ட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுவோம். இதான் ரியல் ஃபேக்ட். ஸோ இந்த காணொலியோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. உலக அளவில் இருக்கிற ரெக்யூர்மெண்ட்டை பயன்படுத்திக்க விரும்புகிறவங்க அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்குங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸு அண்ட் கேண்டிடேட்ஸ் டிசிப்ளின் காணொலியை முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.